வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன செவன்னா ஹாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெடுசா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் படத்தோட ரிவ்யூ பார்த்தோம். இப்போ அதுக்கு நிகராக இன்னொரு படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஜேனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர், ஒரு திகில் கலந்து பேய் படம். படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாலிவுட் படத்தில் வர மாதிரியும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் சொந்த ஊரை விட்டுட்டு ஆள் அரவுமே இல்லாத இன்னொரு இடத்துக்கு குடி போய் கண்டமாகிறதுக்கு கிளம்பி வருது. அவங்க கண்டமானாங்களா இல்லை அந்த படத்தை பார்த்தா நம்ம கண்டமானமா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீரோயின், ஒரே ஒரு ஹீரோ, அதுக்கு ஒரு பைத்தியக்கார பொண்ணு, ஒரு சுட்டி தம்பி. இவங்க எல்லாரும் வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சாகிறதுக்குன்னே வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் சீப்பாக அவங்களுக்கு கிடச்சிச்சான். பொண்டாட்டிகிட்ட வேற சொல்கிறாரு, பாத்தியம்மா உன் மாமனோட சாணக்கியத்தனத்தை, எவ்வளோ பெரிய வீட்டை அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டேன் பாத்தியா அப்படின்னு இவங்க 4 பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் நடந்த கன்றாவி தான் இந்த படம். உண்மையை சொல்லணும்னா நல்ல கதை தான். இந்த படத்தை நல்லாவே எடுத்துருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கத்தனமாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் எடுக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் படம் மட்டும் நல்லா இருக்க மாட்டேங்குது. இந்த 4 பேரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுக்குள்ளே திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை பார்க்குறாங்க. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க. அடுத்த நாள் அந்த பொம்மையை பார்க்குறாங்க, மறுபடியும் குப்பை தொட்டியில் போடுறாங்க. அடுத்த நாளும் அதே பொம்மையை பார்க்குறாங்க, குப்பை தொட்டியில் போடுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா படம் பூரா பொம்மையை பார்க்குறாங்க. என்ன இந்த பொம்மை இங்கே இருக்கு, மறுபடியும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க. இங்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீடை ஒதுங்க வச்சுக்கிட்டே இருக்காரு. படம் முடிகிற ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஒதுங்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது என்னென்ன கன்றாவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணதையே திருப்பி 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 தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ரிப்பீட்டட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா உயாம வந்துக்கிட்டே இருக்கும். டைம் லூப்னே சொல்லாமல் டைம் லூப் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பொம்மையை பார்க்குது அந்த அம்மா, பொம்மையை கொண்டு போய் மறுக்க குப்பை தொட்டியில் போடுது. அடுத்து போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுது. மறுபடியும் காலையில் எந்திக்குது, பொம்மையை பார்க்குது, குப்பை தொட்டியில் போடுது, அரை மணி நேரம் சைக்காட்டிஸ்ட்ட பேசுது. இங்கிட்டு காலையில் ஹீரோ எந்திக்கிறாரு, இடத்த ஒதுங்க வைக்கிறாரு. இதையே காமிச்சு 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 2 மணி நேரத்துக்கு படத்தை நீட்டி வச்சிருக்காங்க. இதையே காமிச்சோம்னா படம் ஓடாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நியூடிட்டி சீனு, எக்கச்சக்கமான அடல்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படத்தை ஏதோ ஒப்பேத்தி வச்ச மாதிரி தான் தெரியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயே 1000 தடவை அடிச்சு துவச்ச கதையாக இருந்தாலும் ஒழுங்காக எடுத்தா ஜெயிக்கிற கதை தான். இவங்களுக்கு அந்த வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு ஹாரர் படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. படத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, படத்தில் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை. காமிச்ச சீனையை திருப்பி 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 காமிச்சு நம்மளை மெண்டலாக்குனது இல்லாமல் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியே மெண்டலாயிருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கே இந்த படத்தை பார்க்கும்போது சந்தோஷம் வருது. ஆஹா, இனிமே இந்த பொம்மையை கையிலேயே எடுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட பார்க்கறதுக்கு தகுதி இல்லாத படமாக இருக்கு. ஆவரேஜுக்கும் 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 ஆவரேஜாக இருக்கு. இந்த அற்புதமான படத்தை தமிழ் டப் பண்ணி கொடுத்த அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் ஒன்று, இந்த படம் 18+ படம், ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியாது.